ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. அண்ட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் எது அப்படின்னா, த ஸ்மைல் மேன் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இது வந்து சரத்குமார் சாரோட 150வது ஃபிலிம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஷியாம் பிரவீன் அப்படின்றவர். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போஸ்ட் பை கவாஸ்கர் அவினேஷ், ரிட்டன் பை கமலா அல்சிமிஸ். ஓகே, சினிமாட்டோகிராஃபி வந்து விக்ரம் மோகன் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் வந்து சான் லோகேஷ். எல்லாமே புது ஆட்களாக இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 12 seconds. இந்த படத்து மேலே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. பிகாஸ் சரத்குமார் சார் லாஸ்ட்டாக நடித்த சில படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஃபிலிம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட் ஆனக்கூடிய த்ரில்லர் ஃபிலிமாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்து மேலேயும் அதே எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தான்னு பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை, நைட்டு 11:14 உட்காந்து ரியாக்ட் பண்ணுறேன். அதனால தான் வளருது. 3, 2, 1 கோ. ஸ்மைல் மேன் பேட்டர்ன்ல இன்னொரு குழந்தை. வாட்? மியூசிக் ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி. ரத்தம் உறையற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். வாய்ப்பகுதியை ஆக்ஸா பிளேடோ இல்ல அதே மாதிரி இருக்கிற கத்தியை வச்சோ கிழிச்சு எடுத்திருக்கான். பாடியை பப்ளிக்ல டம்ப் பண்ணிருக்கான். அப்படின்னா ஒரு கொலையோட நிறுத்த மாட்டான். அந்த சதையை வந்து ஐயோ பயமா இருக்கு. கில்லர் இஸ் ட்ரைங் டு சே சம்திங். ரெஃபரன்ஸுக்காக பழைய கேஸை டீல் பண்ண யார்ட்டையாவது பேசி பாருங்க. I am சிதம்பரம் நெடுமாறன், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அந்த பிசிக் இப்பவும் வந்து அப்படி மெயின்டைன் பண்றாரு ஒரு மனுஷன். மேக்ஸிமம் 1 year, அதுக்குள்ள உங்க எல்லா மெமரிஸும் அழிஞ்சிடும். from the makers of memories. அவங்கள பத்தியோ இல்ல சாக போறவங்கள பத்தியோ நல்லா தெரிஞ்சிருக்கு. We believe he regulates these murders. நான் எதிர்பார்த்தபடியே முதல் கொலை நடந்துருச்சு. It is a copycat killing. Okay. கொலைகாரன் இருக்க முடியாது. அவனை என்கிட்ட வர வைக்கணும். நீங்க புக் பப்ளிஷ் பண்ணி ஒரே வாரத்துல 5 வருஷமா நடக்காத கொலை அதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப அவனோட கவனம் எல்லாம் என் மேல. உண்மையில சூப்பரா இருக்கியா? சிதம்பரம் நெடுமாறனை தான் இங்க வந்திருக்கேன். இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். ஐ எம் ஸ்டில் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். செம்ம எடிட், உண்மையிலே சூப்பரா இருக்கு. நீ வெளிச்சத்துக்கு வந்தா அந்த மியூசிக்கும் தி ஸ்மைல் மேன். சிதம்பரம் அங்கிள். நைஸ். யாருன்னு? எஸ், அதுதான் ட்விஸ்ட்டு. ஓகே, சாரோட 150th ஃபிலிம். கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ஷோர் ஷாட் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் தமிழில் இதே மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து அந்த ட்விஸ்ட்டையோ இல்லை அதோட பிளாட்டையோ ஹோல்ட் பண்ண முடியாமல் சில படங்கள்லாம் போயிடும். சில படங்கள் மட்டும்தான் வந்து அந்த 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 ஒரு ஹோல்டு வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராட்சசன், அப்புறம் இன்னொரு 2 படங்கள் வந்துச்சு. ஓகே, ராட்சசன் தான் இப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படங்களுமே வந்து கடைசி வரைக்கும் அந்த பிளாட்டையும் சரி, எங்கேயுமே ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகாத அளவுக்கு பார்த்துட்டு யாருன்னு ஒரு கொண்டு போகிற நிலைமைக்கு இருக்கும். சைக்கோ கில்லர் ஃபிலிம்னாலே அதுதான் மேக்ஸிமம் அப்படிதான் வந்துட்டு இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஹோல்டை வந்து எப்போவுமே வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தோணுது. பிகாஸ் இந்த டீசர், இந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. இந்த ட்ரெய்லரே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்து பண்ண மாதிரி இருக்குது. எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து அப்படியே அடுத்து என்ன நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியே இருக்குது.
இதே மாதிரி படத்தில் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிளாட்டையும் சரி இந்த ட்விஸ்ட் எங்கேயுமே ரிவீல் ஆகாத அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் ஒரு ஷோர் ஷாட் ஹிட்டு தான். அண்ட் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அந்த மேக்கிங் அப்படின்றத வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்க. சும்மா ஏதோ மாதிரி பண்ணாமல் அந்த மேக்கிங்க்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மேக்கிங் இன்னும் நல்லா இருக்குது. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது மேக்கிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. படம் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஹிட்டு. அண்ட் எடிட்டர் ஒரு பேரை நம்ம பார்த்தனே, சான் லோகேஷ், செம்ம சூப்பரான எடிட்டிங். அண்ட் மியூசிக் வந்து கவாஸ்கர் அவினேஷ். எஸ், 2 பேருமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தை டைரக்ட் பண்ணவர் ஒருத்தர், எழுதுனது ஒருத்தர். 2 பேருமே அவங்களோட வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துருக்காங்கன்னு தோணுது. படத்தோட அந்த கலர் கிரேடிங் வந்து ஒரு கிரே ஷேடிஷ் கொடுக்கறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேற என்ன, எஸ், படம் நாளைக்கு ரிலீஸு. எல்லாரும் இந்த படத்துக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. ஓரளவுக்கு படம் வந்து ஒரு 50% ஆஃப் ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஷார்ட் ஹிட்டு. எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த படம் கண்டிப்பாக வரணும், நல்லா வரும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரைலர் பற்றி என்ன கமெண்ட் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.